நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். ஒரு வழியா வந்து நம்ம பாரதிக்கு தர்மலிங்கத்த பத்தி எல்லா விஷயமே வந்து தெரியிற மாரி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாம நம்ம பாரதிய நேரடியா வந்து பார்த்துடுறாங்க. தர்மலிங்கம் வந்து கெட்டவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தவொடனேயுமே வந்து அழகர் வந்து சொல்றாரு, "டேய் நீ ஒண்ணும் கவலைப்படாத. இன்னும் கொஞ்ச நாள் தானே நீ சந்தோஷமா இருக்க போற. அதுக்கடுத்து பாரு அந்த ஆண்டாள் கையாலேயே அருவாளை கொடுத்து பாரதி கண்ணு முன்னாடியே உன்னை வெட்ட வைக்கல. நான் அழகர் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ஒருவரும் பைக் எடுத்துகிட்டு ஒருவரும் போயிடுறாரு. ஆஹா இவன் போகிற வேகத்தை பார்த்தா வீட்டில் போய் கண்டிப்பாக உண்மையை சொல்லிடுவான். அதுக்கு முன்னாடி நம்ம ஆண்டாளுக்கு கால் பண்ணி சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கம் வந்து டக்குன்னு வந்து ஆண்டாளுக்கு கால் பண்ணிடுறாங்க. கால் பண்ணிவிட்டு சொல்லுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஓன அழுக ஆரம்பிச்சிடறாரு. அப்பா எதுக்குப்பா அழுகுறீங்க, என்னப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே எனக்கு வாழவே பிடிக்கலம்மா, பேசாமல் நான் செத்து போயிடலான்னு பார்க்குறேன், என்னைய வந்து உயிரோடு இருக்க விட மாட்டாங்க போல் அப்படி இப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க, அப்பா என்னப்பா ஆச்சு, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லை எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட புருஷன்தாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அழகர் என்ன பண்ணான் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே அவன் சேராத பையன் கூட தான் சேர்ந்துக்கிட்டு அவங்க சொல்கிறத அப்படியே நம்பிக்கிட்டு என்னையவே வந்து அடிக்க வராமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவொடனையும் அந்த சங்கர் வந்து எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், உன்னைய வந்து கத்தியால் குத்த வச்சதே நான் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழகர்கிட்ட ஏற்றி விட்டாமா, அதை நம்பிட்டு வந்துட்டு என் கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா இதுக்கா, இதெல்லாம் அவன் வந்து என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் இருக்கேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிதா சரிதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. கரெக்டாக பார்த்தா ஃபோனை வைக்கிறாங்க. அந்த இடத்துல வீட்டுக்குள்ளே வந்து நம்ம அழகர் வந்து என்ட்ரி ஆகுறாரு. என்ட்ரி ஆகிட்டு ஏய் தர்மலிங்கம் தர்மலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ வந்து கையில் வந்து அருவாளோடய வந்துடுறாங்க நம்ம ஆண்டாள். இந்தா இதுக்கு தானே ஆசைப்பட்ட, இந்த அருவாளை வச்சு எல்லாத்தையும் வெட்டிட்டு நீ ஜெயிலுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் என்னடி பேசிக்கிட்டு இருக்க, லூஸ்தனமாக பேசிக்கிட்டு இருக்க, விஷயம் தெரியாமல் எதுவும் பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் எல்லா விஷயம் எனக்கு தெரியும், எல்லாமே வந்து அப்பா எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் அவன் சொல்கிறதையே நீ நம்பிக்கிட்டு அவன் சொல்கிறத நம்புனேன்னா நீ உருப்படவே மாட்டடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் எங்கள் அப்பா வந்து எனக்கு என்றைக்குமே நல்லது தான் சொல்லுவார் சரியா, தேவையில்லாமல் நீ பேசாத, நீ தான் சேரக்கூடாத ஆள் கூட சேர்ந்துக்கிட்டு தேவையில்லாமல் அப்பா வந்து தப்பாக பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு லட்சுமி பாட்டி வந்துட்டு என்ன மாப்பிளாச்சு என்னாச்சு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருக்கார் அழகர். டேய் எதுக்குடா அமைதியாக இருக்க, ஒழுங்கா உண்மையை சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இங்கே நடந்த பிரச்சனைக்கு காரணம் தமிழை கடத்துனது, ஏன் உங்கள் பேத்தி கத்தியால் குத்துனது எல்லாத்துக்கும் காரணம் உன் மகன் தான் அப்படிங்கிற மாதிரி கத்திடுறாங்க. என்னது தர்மலிங்கமா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. ஆமாம் எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நினச்சேன்டா அவன் இந்த மாதிரிலாம் பண்ணுவான்னு நான் நினச்சேன், அவன் தானே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பாட்டி வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஏய் பாட்டி என்ன நீ அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அப்பாவை தப்பாக பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் உங்கள் அப்பாவை பற்றி எனக்கு தாண்டி நல்லா தெரியும் உன்னைய விட சரியா, அவன் இந்த மாதிரி பண்ணக்கூடியவன் தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் கூட நம்பலை இந்த மாதிரி பண்ணுவார்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான், ஆனால் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவார்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லி தான் மாப்பிள்ள தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு லட்சுமி நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கிட்டு பார்த்தா பவித்ராவை நம்பிடுறாங்க. அப்பா வந்து இப்படி ஒரு கீழ்த்தனமான ஆளாக இருப்பார்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நம்பிடுறாங்க. ஏய் என்ன குடும்பமாக அவங்க கூட சேர்ந்துக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் நீ வேணா உங்கள் அப்பா நம்பிக்கிட்டு இருடி, நான்லாம் உங்கள் அப்பா நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியெல்லாம் சொல்லிடுறாங்க. இங்கே பாரு என்றைக்கா இருந்தாலும் உங்கள் அப்பனோட சீரப்பம் உனக்கு தெரியத்தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வருவருன்னு அழகு வந்து போயிடுறாங்க. அடுத்து பார்த்தா தர்மலிங்கம் வந்து வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிற மாதிரி தான் காட்டுறாங்க. பாட்டி வந்து கன்னத்திலே பலார் நிறைய ஆரம்பிச்சிடுறாங்க. ஏய் பாட்டி அமைதியாருன்னு சொல்லிட்டு ஆண்டாளை வந்து தடுக்கிறாங்க. ஏய் இவனுக்கு இருக்கிற கோவத்துக்கு இவனை கொலை பண்ணிட்டு தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் ஆத்தா எதுக்கு என் மேலே கோவப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏண்டா அந்த பச்சை மண் என்னடா பண்ணுச்சு, அழகரை வேணாம் நீ வந்து கொலை பண்ணலாம், அவன் வேணாம் தெரியாமல் அவன் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அந்த கோவம் இருக்கட்டும் சரி ஏதோ பண்ணிட்ட விட்டுருவோம், ஆனால் வந்து அந்த பச்சை மண்ணை போய் ஏன்டா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லட்சுமி வந்து சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கடைசியில் வந்து பவித்ரா அதுக்கடுத்து எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு நாங்கள் வந்து இனிமேல் இந்த வீட்டில் இருக்க மாட்டோம், நாங்கள் இந்த வீட்டை விட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. ஆண்டாள் வந்து எவ்வளவோ தடுத்து பார்க்காங்க, யாருமே கேட்கல. நீயே உங்கள் அப்பனை கட்டிக்கிட்டு ஒரு நாள் உனக்கும் உங்கள் அப்பனை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டை விட்டு வெளியேற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம தர்மலிங்கம் ஒரு ஊர்னு போய் அறிவு போய் மீட் பண்ணுறாரு. ரொம்ப சந்தோஷமான விஷயம், அதான் உங்களை பார்க்க வந்திருக்கேன், சரக்கை போட்டுட்டு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சரக்கு அடிக்காங்க. யோ என்னையா நல்ல விஷயம் சொல்லியா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் நானே போய் என் மருமகன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கியா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே அவன்கிட்ட சொன்னாலும் ஒன்றும் ஆகாது, எங்கள் வீட்டில் என் மகன் இருக்கிற வரைக்கும் யாரும் எதுவும் பண்ண முடியாது, என் மகன் யார் தெரியுமா, பாம்பு, நான் வந்து மகுடி ஊதுனேன்னா அப்படியே தலையாட்டிக்கிட்டே இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அங்கிட்டு இதெல்லாம் வந்தவங்க பார்த்துடுறாங்க டக்குன்னு, யார் நம்ம இவங்க பாரதி வராங்க. பாரதி வந்து
அறிவும் நம்ம தர்மலிங்கமும் பேசுகிறத நேரடியாக பார்த்துடுறாங்க. அப்போ பார்த்துக்கிட்டோம்னா நம்ம இவர் வேறு உண்மையை சொல்லிடுறாரு. தர்மலிங்கம் வந்து அந்த சாரதா வர வச்சது, குழந்தைய வந்து கலைக்க சொன்னது, அதுக்கடுத்து குழந்தைய கடத்தினது எல்லாமே நான் தான். ஆனால் பழியை மட்டும் தூக்கி சாரதா மேலே போட்டேன். இப்போ ஆதியும் பாரதியும் பிரிஞ்சு தனித்தனியாக இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் அழகரையும் ஆண்டாளையும் பிரித்து விட்டுருவேன். அடுத்து நம்ம ராஜ்யம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பாரதி வந்து கேட்டுடுறாங்க. கேட்டுட்டு அந்த இடத்துல கண்கலங்கி நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பாட்டை வந்து முடிச்சிடுறாங்க.